வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால சூரிய பகவானுக்குரியது தான் ஞாயிற்றுக்கிழமை. சூரிய பகவானுக்கு சொந்தமானது. அப்போ சூரிய பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு கோயிலில் பிடிச்ச சாமிக்கு பசு நெய்யில் தீபம் போடுறது நல்லது. யார் போடணும்? உங்கள் நட்சத்திரம் கிருத்திகை அல்லது உத்தரம் அல்லது உத்தராடமா, உங்கள் ராசி சிம்மமா, அல்லது நீங்கள் பிறந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமையா, அல்லது உங்கள் குடியிருக்கிற வீடு சொந்த வீடோ வாடகை வீடோ கிழக்கு பார்த்த வாசல் உள்ளதா, அல்லது கிழக்கு பார்த்த வாசலுள்ள வீடு அல்லது நிலத்தோட உரிமையாளரா, அல்லது கிழக்கு பார்த்த வாசலுள்ள வீடு அல்லது நிலம் விற்கணும் அல்லது வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது நீங்கள் ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்களா, என்ன தேதியோ என்ன நட்சத்திரமோ என்ன ராசியோ என்ன கிழமையோ ஐப்பசி மாதத்தில் நீங்கள் பிறந்தவங்களா, நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு பிடிச்ச சாமிக்கு கோயிலில் பசு நெய்யினால் தீபம் போட்டு பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். ஆமாங்க. ஏன் ஐப்பசி மாதம் பிறந்தவங்க தீபம் போடணும்? ஐப்பசி மாதத்தில் சூரியன் நீசமாகிறார், பலமிழந்து இருப்பார். அந்த சூரிய பலம் குறைவாக இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமையில் இவங்க ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்க தீபம் போட்டால் நல்ல மாற்றம் இருக்கும், சூரிய பலம் அதிகமாகும். அதனால் அவர்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். சரிங்களா? எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், பிடிவாதம், சுறுசுறுப்பு, வேகம், தைரியம், இது உங்களோட பலம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 2. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க, வெற்றி அதிகம், தூரத்தில் இனிய செய்தி உண்டு, மனோதிடம், புத்தி கூர்மை, பெருந்தன்மை, நல்ல செலவு பண்ணுற மனநிலை, இதெல்லாம் உங்களுடைய பலம். கஞ்சத்தனம் கிடையாது, இது உங்களுடைய சிறப்பு. கலக்கிறீங்க, பெண்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அனுகூலமான எண் 3, 4. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, இது ரெண்டும் உங்களுடைய பலம். பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்கும், யாருக்கிட்ட எப்படி பேசுனா என்ன மாதிரி காரியத்தை நடத்தலாங்கிறதுல உங்களை அடிச்சுக்க ஆள் இல்லை. கலகிறீங்க, நல்ல நாள். அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை, பொறுமையாக இருங்க. ரொம்ப பயப்படுறது, ரொம்ப பொறுமையாக இருக்கிறது, இது ரெண்டும் உங்களோட பலவீனம். அசட்டுத்தனமாக பயப்படுவீங்க, அர்த்தம் இல்லாமல் பயப்படுறது, இதனால் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. கோயிலில் விளக்கேற்றுங்க, வீட்டு பூஜையில் விளக்கேற்றுங்க, பசுனையினால் விளக்கேற்றுறது நல்லது. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்க. அப்போது வெங்கடாஜலபதி நினச்சிக்கங்க. என்ன மந்திரம்? ஓம் கருடனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 7. அனுகூலமான திசை வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. சிம்ம ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க, வெற்றி அதிகம், விடாமுயற்சி, சுறுசுறுப்பு, அசட்டு தைரியம், பிடிவாதம், இதெல்லாம் உங்களுடைய பலம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது, கலகிறீங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 7, 9. அனுகூலமான திசை கிழக்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. கன்னிராசிக்கார நேயர்களை, பொறுமையாக இருங்க. தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் விளக்கேற்றுங்க, வீட்டு பூஜையில் விளக்கேற்றுங்க, பசுநீனால் விளக்கேற்றி பிரார்த்தனை பண்ணுறது நல்லது. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்கள் அல்லது எழுதுங்க. அப்போது முருகப்பெருமானை நினச்சிக்கங்க. என்ன மந்திரம்? ஓம் வள்ளியம்மையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 9. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களை, நேர்மை, நாணயம், சத்தியம், வெளிப்படையான பேச்சு, இதெல்லாம் உங்களுடைய பலம். பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல நாளாக இருக்கும், சந்தோஷம் அதிகமாக இருக்கும், அறிவு தெளிவாக இருக்குது, கலக்கிறீங்க, பெருந்தன்மை இருக்குது, கஞ்சத்தனம் கிடையாது, இதெல்லாம் உங்களுடைய பலம். நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 4. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, உள் பயம், அவசரம்,
பதட்டம், இதெல்லாம் உங்களோட பலவீனம். இன்றைக்கி இதனால் தோற்று போக வாய்ப்பு இருக்குது. கோயிலில் விளக்கேற்றுங்க, வீட்டு பூஜையில் விளக்கேற்றுங்க, ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ முருகப்பெருமானை நினைங்க. என்ன மந்திரம் சொல்கிறது? ஓம் ஓம் மங்களனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம், ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அனுகூலமான எண் 2, அனுகூலமான செய் தெற்கு, அனுகூலமான நிறம் பச்சை. தனுசு ராசிக்கார நேயர்களே, நிதானமாக இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். முன்கோபம் உங்களோட பலவீனம். அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டிடுறது உங்களோட பலவீனம். அதுக்கப்புறம் நீங்கள் மறந்துடுவீங்க. ஆனால் நீங்கள் யாரை திட்டினீங்களோ அவங்க மறக்க மாட்டாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் மறந்துட்டு பேசுவீங்க, அவங்க ஞாபகம் வச்சு சரியான நேரத்தில் போட்டு தள்ள வாய்ப்பு இருக்குது. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் விளக்கேற்றுங்க, வீட்டு பூஜையில் விளக்கேற்றுங்க, பசுனையில் தீபம் போடுங்க, ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிகிட்டே இருங்க. அப்போது அன்னை பராசக்தியை நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம்? ஓம் சிவசக்தியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம், அனுகூலமான எண் 7, அனுகூலமான செய் தெற்கு, அனுகூலமான நிறம் பச்சை. மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க, வெற்றி அதிகம், வாழ்க்கை வளமாகும். பெண்களுக்கு என்ன முன்னேற்றம், சுறுசுறுப்பு, வேகம், தைரியம், இதெல்லாம் உங்களுடைய பலம் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 6, 7, அனுகூலமான செய் தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. கும்பராசிக்கார நேயர்களே, வீண் வீம்பு, வீண் பிடிவாதம், வீண் தைரியம், இதனால் தோற்று போக வாய்ப்பு இருக்குது. கோயிலில் விளக்கேற்றுங்க, வீட்டு பூஜையில் விளக்கேற்றுங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, பசுனையினால் தீபம் போடுறது நல்லது. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்கள். அப்போது ஆஞ்சநேயரை நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம் சொல்கிறது? ஓம் ஆஞ்சநேயரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமாக இருங்க. அனுகூலமான எண் 3, அனுகூலமான திசை கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. மீனராசிக்கார நேயர்களே, ரொம்ப பொறுமையாக இருங்க. அசட்டு தைரியம், வெத்து பந்தா அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களை நீங்களே ஏமாற்றி வார்த்தையினால் மற்றவங்கள புண்படுத்த வாய்ப்பு இருக்குது. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் விளக்கேற்றுங்க, வீட்டு பூஜையில் விளக்கேற்றுங்க, ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்கள் அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம் சொல்கிறது? ஓம் ஓம் நந்தீஸ்வரனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம், பொறுமையாக இருங்க. பசு நெய்யினால் தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணுறது நல்லது. அனுகூலமான எண் 7, அனுகூலமான செய் வடக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. நேயர்களே, இந்த நாள் எப்படி என்பதை நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு சொன்னோம். இதன்படி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். நல்ல நாளாக இருந்தால் சந்தோஷம், இல்லையா பசு நெய்யினால் தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணுனா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள். நாளை பார்க்கலாம். நன்றி.